trading farm. Welcome to Vartagam Pesa channel. Now unga Kajapriya. Thank you so much for 5.17k subscribers for the trust and support. Every week nama weekly analysis video post பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் and followed by every day bank niftyல என்ன opportunities கிடைச்சிட்டு இருக்கு, என்ன மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டே தான் வரேன். அந்த வீடியோஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் கண்டர்ல மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல அது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சிபிஆர் பத்தி பாக்குறீங்க அண்ட் ஒரு பிகினரா இருக்கீங்க, கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இந்த வாரத்துக்கான கம்ப்ளீட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் நான் மண்டே போட்டிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி மண்டே டு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சோஃபார் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம என்ன ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் ரைட் சைட்ல இருக்கு. ஸோ பிஃபோர் செக்கிங் த ஆப்பர்ச்சுனிட்டி குயிக்கா ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வார தொடக்கத்துல இருந்தே கேண்டில்ஸ் ஓப்பன் அண்ட் சஸ்டெயின்ட் அபவ் வீக்லி சிபிஆர் அப்படின்றதுனால ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷ், அதுல டவுட்டே வேண்டாம். ஸோ ட்ரெண்ட் கிளியரா புல்லிஷா இருக்குன்னு தான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் சிபிஆர் டு R1 டிஸ்டன்ஸ் அண்ட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ஜோன்குள்ள ட்ரேட் ஆகுற வரைக்கும் புல் ட்ரெண்டா இருந்தாலும் தட் இஸ் கோயிங் டு பி த டெம்பரவரி ட்ரெண்ட். அதாவது கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்கும், மார்க்கெட் மேலதான் போகும், பட் அந்த மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், until and unless கேண்டில் வந்து இந்த 3 லைனையும் தாண்டி கீழே வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி புல்லிஷ், கன்சிடர் டு பி புல்லிஷ். இதுக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சாதான் அதை வந்து பேட் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அதுவும் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் வீக் ஹை R1 ஒரு லெவலும் ஒரு ஹேர்டில் ஆக்ட் ஆகும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்ததுனாலும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டில் தான். ரெண்டும் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹர்டல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணிட்டோம்னா பேஸ்ட் ஆன் டெய்லி சார்ட் மார்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் வந்துட்டு இட் ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் எ சப்போர்ட் அப்படின்னு நான் மண்டேவே சொல்லியிருந்தேன். அண்ட் தட் வாட் ஹேப்பன், அது நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டில் இந்த ஜோனுக்கு மேலதான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஹர்டல் அப்படின்றது இங்க தான் இருக்கு, ஆல் டைம் ஹை ரீஜன் அப்படின்றதும் நம்ம போட்டாச்சு. அண்ட் டெய்லி சார்ட்ல இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் இருக்கிறதுனால the probability of getting the trending market is high அப்படின்னு சொல்லியிருந்தோம். 90% of the time inside plus narrow ஒன்னா இருக்கும் போது டெஃபினட்டா blast நடக்கும் on either direction based on the trend, and that is what happened in this month. So far in the first 15 daysலயே நமக்கு price வந்து it reached R2 level for this particular month. அதனால எனக்கு டெய்லி சார்ட்லயும் சரி 1 hour சார்ட்லயும் சரி ட்ரெண்ட் வந்து கிளியரா இருக்கு, புல்லிஷா இருக்கு. அண்ட் நமக்கு எப்போ இந்த புல் ட்ரெண்ட் அக்ரெசிவா போகும் அப்படின்னா அபவ் திஸ் R1 லெவல் அண்ட் அபவ் திஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் அப்படின்றதும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை வச்சு மண்டே டு வெட்னஸ்டே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் மண்டே எனக்கு இங்கதான் வந்து ஓப்பன் ஆகுது, which is 5 minutes சார்ட்ல இந்த ஏரியா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 minutesல எனக்கு ஓப்பனிங் வந்து இட் இஸ் பிலோ டெய்லி சிபிஆர், 1 hourல இட் இஸ் above வீக்லி சிபிஆர். அதாவது வீக்லி சிபிஆருக்குள்ளதான் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகுது, பட் ஸ்டில் அது வந்து அந்த 3 லைனை தாண்டி கீழே கிடையாது, அந்த 3 லைனுக்குள்ளதான் இருக்கு. அந்த 3 லைனுக்குள்ள இல்ல அதுக்கு மேல இருக்க வரைக்கும் ட்ரெண்ட் வந்து நம்ம புல் சைட் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது கீழே வந்தாதான் அது பேட் சைட் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு வீக்லி சிபிஆர்லயும் இட் இஸ் கம்மிங் above the weekly CPR level, trend bullish, overall trend is bullish. and 5 minutesல எனக்கு டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. அப்ப நான் ஷார்ட் பண்ணலாமா? நோ. அப்ப எனக்கு டெய்லி சிபிஆர் இந்த ரெட் கேண்டில் பிரேக் பண்ணது, இல்லைன்னா டெய்லி சிபிஆர்ல எனக்கு ரிஜெக்ஷன் இருக்கு, நான் ஷார்ட் பண்றேன் டில் S1 வரைக்கும் ஆர் டே லோ வரைக்கும், நோ, வி ஷுட் நாட் டூ இட்.
ஸோ இதான் நான் எல்லா வீடியோஸ்லயும் அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு ஓவரால் ட்ரெண்டும் பேரிஷா இருந்து எனக்கு 5 மினிட்ஸ்லயும் சிபிஆர்ல ரிஜெக்ஷன் கொடுக்கும் போது இல்லைன்னா சிபிஆருக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்கும் போது என்ட்ரி எடுத்தோம்னா அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி தான். அது லோ ப்ராபபிள் என்ட்ரியா இருந்தாலும் வி கேன் டேக் இட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு இங்க ட்ரெண்ட் பேரிஷா இருக்குப்பா, ஆனா 1 ஹவர்ல ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு கிளியரா அப்படின்ற பட்சத்துல 5 மினிட்ஸ்ல whenever candles are coming below daily CPR இல்ல டெய்லி சிபிஆர் ரிஜெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டா டோன்ட் டேக் இட். அதோட ப்ராபபிலிட்டி இஸ் வெரி வெரி லெஸ். அது கண்டிப்பா டேலோ வரைக்கும் வரும்னு சொல்ல முடியாது, இல்ல S1 வரைக்கும் வரும்னு சொல்ல முடியாது, இல்ல நடுவுல ரிவர்ஸ் எங்க ஆகுன்றதும் சொல்ல முடியாது. அதனால எனக்கு பிலோ டெய்லி சிபிஆர் 5 மினிட்ஸ்ல நோ என்ட்ரி. த ரீசன் இஸ் ஓவரால் ட்ரெண்ட் வாஸ் கிளியர்லி புல்லிஷ் அப்படின்றது தான் அதோட ரீசன். அண்ட் ஒன்ஸ் கேண்டில் சிபிஆருக்கு மேல வரைச்சு நான் என்ட்ரி எடுக்கலாமா? எஸ் யூ கேன் டேக். சிபிஆர்ல சிட் பண்ணும்போது நான் என்ட்ரி எடுக்கலாமா? எஸ் வி கேன் டேக். ஏன்னா எனக்கு 1 ஹவர்லயும் வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கு, ட்ரெண்ட் புல்லிஷ். அண்ட் 5 மினிட்ஸ்லயும் சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் வருது, ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷ். அப்ப இந்த இடத்துல நான் தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். நார்மல் ப்ரீவியஸ் டே ஹை லெவல்ஸை டார்கெட்டா போடலாம். ஆர்எல்ஸ் இது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல நம்ம இதோட 50% லெவலை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் தோ இஃப் இட் இஸ் லோ ப்ராபபிள் ட்ரேட் ஆல்சோ வி கேன் டேக் இட் வித் சூப்பர் கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி bullish. So this is the reason I'm asking you guys to compare the 1 hour time frame with 5 minutes time frame. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் வந்து நல்ல என்ட்ரி 50% லெவல் நான் எய்ம் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நான் வந்து ப்ரீவியஸ் டே ஹை லெவல் எய்ம் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் அன்னைக்கு ரீச் ஆயிருந்தது, அதுக்கப்புறம் பெருசாக மூவ் ஆகல. ஸோ ட்ரெண்ட் புல்லிஷ்னு சொல்றோமே, ஏன் பெருசாக மூவ் ஆக மாட்டேங்குது, ஏன் ப்ரீவியஸ் டே ஹையை வந்துட்டு தாண்ட மாட்டேங்குது? பிகாஸ் த அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹர்டல் அஸ் பர் 1 hour இஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். எப்பவுமே எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் சிபிஆரோட அந்த 3 lines along with that previous week high and previous week low or previous day high or previous day low will act as a very good hurdle, the most reactive zone. அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் விஷயம். அப்போ எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்கு அண்ட் எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டே ஹையும் இங்க இருக்கு. அப்ப அதை தாண்டி போறது அப்படின்றது வந்து ஆல் ஆஃப் அ சடன் நடக்காது, இட் இஸ் ஹார்ட். அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் மண்டே அன்னைக்கு என்ட்ரி எடுக்கணும்னா சம்வேர் அரௌண்ட் ஹியர் ஆர் ஹியர் ஆர் ஹியர் டேக்கிங் என்ட்ரி இஸ் கரெக்ட். 50% லெவல் ஆர் ப்ரீவியஸ் டே ஹை எய்ம் பண்ணலாம். தட் இஸ் ஒன் குட் என்ட்ரி வி காட் ஆன் மண்டே. அதுக்கப்புறம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அண்ட் கம்ப்ளீட்லி ஸ்டாப். ஸோ மண்டே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சது. அண்ட் நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு டியூஸ்டே. அண்ட் டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் என்னவோ நல்லா தான் இருந்தது. டியூஸ்டே ஓப்பனிங் வந்து எனக்கு டெய்லி சிபிஆருக்கு மேல இருந்தது அண்ட் வீக்லி சிபிஆருக்கு மேல இருந்தது அண்ட் கேண்டில்ஸ் வந்து ஒன்ஸ் தே ரீச்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை நோ we saw the rejection. அப்ப அங்க இருந்து நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்ல அகைன் இட் எக்ஸாக்ட்லி ஓப்பன் அட் வீக்லி சிபிஆர். அப்ப வீக்லி சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகுது அண்ட் டெய்லி சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகுது. அப்ப ரெண்டு இடத்துலயுமே சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ட்ரெண்டும் வந்து கிளியர்லி புல்லிஷா இருக்குன்றத நம்ம பார்த்திருந்தோம். ஆனா யூஸ்வலா நம்ம ஃபர்ஸ்ட் 15 minutes நோ ட்ரேட். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹையும் பிரேக் ஆகல, சிபிஆர்ல சப்போர்ட்டும் எடுக்கல. இன்ஸ்டெட் வாட் ஹேப்பன், ஆல் ஆஃப் அ சடன் த கேண்டில் ப்ரோக் டெய்லி சிபிஆர். இப்போ இந்த இடத்துல டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது, இங்க டெய்லி சிபிஆர்ல பியூட்டிஃபுல்லா ரிஜெக்ஷன் எடுக்குது. இங்க நான் ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஹார்ட் பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு. பட் இதுல ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்னன்னா ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து ஒரு ரொம்ப நாளா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் ஹைல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகி கீழே வருது. அதே டைம்ல எனக்கு டெய்லி சிபிஆர் கீழேயும் வருது அண்ட் நல்ல ரிஜெக்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல யூ கேன் டேக் பட் யூ ஹாவ் டு எய்ம் குயிக் ஸ்கேல்பிங். ஏன் சொல்றேன்னா இங்க ரிஜெக்ஷன் நடக்குது, இங்கேயும் டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது. அப்ப இங்க இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா 1 ஹவர்ல ப்ரீவியஸ் வீக் ஹைல இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் எது? வீக்லி சிபிஆர். ஓகே, அந்த வீக்லி சிபிஆர்ல வந்து
டாப் சென்ட்ரல்ல நிக்கலாம், ரிவர்ஸ் ஆகலாம், ஆர் பாட்டம் சென்ட்ரல்ல ரிவர்ஸ் ஆகலாம், இல்ல சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்ல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். அது வந்து we cannot decide earlier-ஆவே. அது நம்ம வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், நடக்கும்போது தான் தெரியும். அப்போ எனக்கு ப்ரீவியஸ் வீக் ஹைல இருந்து ரிஜெக்ஷன் வருதா, டெய்லி சிபிஆர்லயும் ரிஜெக்ஷன், ஐ மீன் டெய்லி சிபிஆரையும் பிரேக் பண்ணி கீழே வருதா, then quickly the market may touch the weekly CPR level. அப்ப வீக்லி சிபிஆர் எங்க இருக்கு? ஜஸ்ட் வந்துட்டு குயிக்கா நம்ம ஒரு லெவல் போட்டோம்னா இங்க இருக்கும். ஓகே, வீக்லி சிபிஆர் இங்க இருக்கு. இப்ப வீக்லி சிபிஆர்ல லாஸ்ட் லைன் எங்க இருக்கு? தேர்ட் லைன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ மேக்சிமம் நம்ம வந்து எவ்வளவு தூரம் டார்கெட் எய்ம் பண்ணணும்ன்றத நீங்க பாருங்க. அப்போ எனக்கு இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகுது அண்ட் டெய்லி சிபிஆருக்கும் கீழே வருது, 1 ஹவர்லயும் ஒரு சின்ன ரிவர்சல் வந்து நான் அப்சர்வ் பண்றேன். ஆனா ஓவரால் ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ்னு எனக்கு தெரியுது. ஆனா ரிவர்சல் அப்சர்வ் பண்றேன். அந்த ரிவர்சல் எவ்வளவு தூரம் வரும்? வீக்லி சிபிஆர் லெவல் வரைக்கும் தான் வரும். ஏன்னா வீக்லி சிபிஆர் will act as a very good support. அண்ட் இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பேர் மோடுக்கு கன்வெர்ட் ஆகணும்னா டெஃபினெட்லி we need a mandatory candle close below the weekly CPR. அது வரைக்கும் பேட் மோட்க்கு நம்ம போக மாட்டோம். அப்ப இங்க ரிவர்ஸ் ஆகுதுங்கும் போது நீங்க என்ட்ரி எடுக்கலாமா? இந்த ரிஜெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாமா? யூ கேன் கோ ஃபார் த குயிக் ஸ்கேல்பிங். யூ கேன் எய்ம் யுவர் டார்கெட் சம்வேர் அரௌண்ட் இந்த 50% ஆர் மேக்ஸிமம் நீங்க S1 ப்ரீவியஸ் டே லோவர் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியே வரது பெஸ்ட். இது அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் தான், இது ரிவர்சல் ட்ரேட் தான். பட் எதனால அந்த கான்பிடன்ஸ் வருதுன்னா, ப்ரீவியஸ் வீக் ஹைல இருந்தும் ரிஜெக்ட் ஆகுது, டெய்லி சிபிஆருக்கும் கீழே வருது அப்படின்றதுனால இந்த லோ ப்ராபபிள் ட்ரேடையும் நம்ம கான்பிடென்ட்டா எடுக்க முடியுது ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் வீக் ஹை. அப்போ இங்க எங்க என்ட்ரி எடுத்தாலும் உங்களோட மேக்சிமம் டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. மினிமம் டார்கெட் இந்த லைன் நம்மளோட டாப் சென்ட்ரல் பிவோட், மேக்சிமம் டார்கெட் நமக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவோட். இதுல நடுவுல எங்க வேணா ரிவர்ஸ் ஆகலாம். we cannot say எக்ஸாக்டா இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும். சோ அப்ப இந்த ரீஜனுக்குள்ள சம்வேர் எங்கயாவது நீங்க குயிக்கா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அப்ப எந்த ஏரியாக்குள்ள ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? நாட் மோர் தென் தட். இப்போ யூஸ்வலா நீங்க 1 hour டைம் ஃப்ரேம் பார்க்காம எக்ஸாக்டா நம்ம வந்து ஹை ப்ராபபிள் என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் நடக்குது, இந்த கேண்டில் க்ளோஸ்ல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு இங்க எடுத்திருப்பீங்க. 10 பாயிண்ட் கூட கிடைச்சிருக்காது. இதுக்கு மேல வரும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் த ஒன்லி சினாரியோ. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நிறைய R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட், S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் நம்ம கண்டிப்பா என்ட்ரி எடுப்போம், எடுத்தோடனே ரிவர்ஸ் ஆகும். ஆனா சிபிஆர் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது இது ஹை ப்ராபபிள் என்ட்ரின்னு சொல்லியிருப்போம். இப்போ ஹை ப்ராபபிள் என்ட்ரியில ஏன் இத்தனை வாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, இட் இஸ் நாட் ஒர்க்கிங்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். எப்பெல்லாம் வந்து S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் கொடுத்து S4 வரைக்கும் போன சார்ட்ஸும் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ரிவர்சலுக்கு வாட் இஸ் த ரீசன்? சி த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். அண்ட் என்னோட மேக்ஸிமம் ஃபால் வந்து எது வரைக்கும் நடக்கும்னா இந்த ப்ரீவியஸ் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் ஆஃப் த 1 hour சார்ட், இந்த ரீஜன் வரைக்கும் தான் நடக்கும் அப்படின்றது கிளியரா இருக்கு ரொம்பவே. அப்போ எக்ஸாக்டா இந்த இடத்துல போய் நான் என்ட்ரி எடுக்கலாமா? நோ. ஈவன் இஃப் யூ ஆர் டேக்கிங் என்ட்ரி, இவ்வளவுதான் டார்கெட்டே. அது ஒரு சின்ன டார்கெட், ஒரு 10 பாயிண்ட் கூட நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அதுக்குள்ளேயே எக்ஸிட் பண்றதுன்னா நீங்க எடுக்கலாம், இல்லைன்னா அந்த ட்ரேடை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அப்போ ஈவன் தோ அது ஹை ப்ராபபிள் செட்டப்பா இருந்தாலும் 1 hourல லெவல்ஸ் போட்டாதான் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை அப்படின்றது தெரியும். இப்போ எக்ஸாக்டா நம்மளோட பாட்டம் சென்ட்ரல் பிவோட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேல போயிடுச்சு. தட் இஸ் த ரீசன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, சிபிஆர் ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது. நம்மளோட 1 hour லெவல் இம்பார்ட்டண்டா, அதுவும் வீக்லி சிபிஆர் அங்க இருக்கிறதுனால தான் அந்த ரீசன். அப்போ இங்க எங்க நீங்க ட்ரேட் வந்து ஷார்ட் சைடு எடுத்திருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சிபிஆர் டு S1 50% லெவல், இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த S1 இந்த ரீஜனுக்குள்ளேயே நீங்க முடிச்சிருக்கணும். அந்த லெவல்ஸ் எப்படி போட்டோம்ன்றதையும் நான் சொன்னேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னேன், இந்த பர்டிகுலர் சார்ட் பார்க்கறச்ச எக்ஸாக்டா இது வந்துட்டு பாட்டம் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்க நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது டாப் சென்ட்ரல் பிவோட் ஆஃப் 1 hour, திஸ் இஸ் பாட்டம் சென்ட்ரல் பிவோட் ஆஃப் 1 hour. இந்த ரீஜனுக்குள்ள எங்க இருந்து வேணா ரிவர்ஸ் ஆகலாம். இந்த சார்ட்ல எக்ஸாக்டா பாட்டம் சென்ட்ரல்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, நடுவுல எங்க இருந்து வேணா ரிவர்ஸ் ஆகலாம். சோ இந்த ரீஜனுக்குள்ள we have to do the quick scalping. Okay, Monday we got a very clear opportunity, but Tuesday நமக்கு கிடைச்சது வந்து ஒரு quick scalping தான். அதுவும் ஷார்ட் சைட் பண்ணிட்டு we have to exit as soon as possible because the overall trend is bullish.
ஓகே. ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த லெவல்ஸ் வந்து நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் மார்க்கெட்ல இந்த ரேஞ்சஸ் நீங்க மார்க் பண்ண தெரிஞ்சாதான் யூ கேன் கெஸ் யுவர் ட்ரேடிங் ஜோன், ட்ரேடிங் ஏரியா. இதுக்குள்ள நான் இன்னைக்கு என் ட்ரேட முடிச்சுக்கணும் அப்படின்றது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே இன்னைக்கு ஓப்பனிங் பார்க்கலாம். ஸோ வெனஸ்டே வந்து பார்த்தோம்னா ஓப்பனிங் வந்து இட் இஸ் அபவ் வீக்லி சிபிஆர். ஓகே. அண்ட் இட் இஸ் அபவ் டெய்லி சிபிஆர். ஸோ ரெண்டுத்துக்குமே மேல இருக்கு. ஸோ டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு அண்ட் வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு. அப்போ ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷ். ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். அண்ட் அகெயின் எனக்கு கேண்டில் வந்து சிபிஆர்ல டச் பண்ணிட்டு இந்த கிரீன் கேண்டில் கொடுத்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், யூ கேன் எய்ம் R1 ஆர் இதோட 50% லெவல் ஆஸ் யுவர் டார்கெட். ஏன்னா இந்த இடத்துல இது லோ ப்ராபபிள் என்ட்ரி இருந்தாலும் we can take it with confidence because in both the time frame the trend is bullish. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் இங்க நடக்குது. இங்க என்ட்ரி எடுக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஹர்டில் இன் 1 hour அப்படின்னு பாக்குறச்சே தட் இஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை. இதுதான் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் ஹியர் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு கீழே தான் சின்ன ஸ்டாப் லாஸ் தான் நம்ம போட்டிருப்போம். இந்த இடத்துக்கு கீழே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் ஹை அங்க இருக்கு. ஸோ எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்கும் போது தட் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். எங்க வேணாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஸோ நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டு இந்த ரீஜனுக்குள்ள முடிச்சிட்டோம்னா தட் இஸ் சூப்பர் குட். ஏன்னா நமக்கு அழகா டிராவல் பண்றதுக்கான ஏரியா இருந்தது. எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் ஹையும் அங்க இருக்கு அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்டும் நடக்குதுன்னு யூ கேன் சி த ஹியூஜ் கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவே ஆகல. அண்ட் தென் லேட்டர் ஆன் இந்த லெவல்ல இருந்து கொஞ்சமா மூவ் ஆயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இட் நாட் ஈவன் டச்ட் R2 in 5 minutes. Reason is 1 hour previous week high. ஓகே. ஸோ இதுதான் பிரேக் ஆயிடுச்சுல்ல. இது ஏன் R2 வரைக்கும் போகல? ஏன் நடுவுல இருந்தே ரிவர்ஸ் ஆகுது? ரீசன் இஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை. ப்ரீவியஸ் வீக் ஹையை வந்து பிரேக் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் அதை தாண்டி கேண்டில் சஸ்டெயின் ஆகுதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள். அந்த மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்து அந்த மோஸ்ட் ரியாக்டிவ் ஜோன்ஸ்ல தான் நடக்கும். அப்ப அது எக்ஸாக்டா ப்ரீவியஸ் வீக் ஹை அங்க இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம பாக்குறோம். ஸோ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கரெக்ட் தான். இங்க என்ட்ரி எடுக்கலாம், கரெக்ட். இங்க என்ட்ரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி பிகாஸ் ப்ரீவியஸ் வீக் ஹையும் எக்ஸாக்டா அங்க இருக்கிறதுனால. அப்ப நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டும் நம்மளோட ஹர்டலும் ஒரே இடத்துல இருக்கிறச்ச அந்த என்ட்ரிஸை அவாய்ட் பண்றது பெஸ்ட் ஈவன் தோ இட் இஸ் அ ஹை ப்ராபபிள் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டக். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லா நாளுமே ஃபர்ஸ்ட் 3 டேஸுமே வி காட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் குட் கன்ஃபர்மேஷன் சொல்ல போனோம்னா. ஸோ அதே மாதிரி டியூஸ்டே எனக்கு ரிவர்ஸ் ஆகுறச்சா நான் என்ட்ரி எடுக்கலாமா? இங்க S1 ப்ரீவியஸ் டே லோக்கு மேல வருது, நான் சிபிஆர் வரைக்கும் நான் என்ட்ரி எடுக்கலாமா? இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுதே அப்படிங்கும் போது அதெல்லாம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா இங்க இருந்து இந்த மாதிரி ரிவர்சல்ஸ் எல்லாம் நடக்கும் போது அகேன் ஐம் சேயிங் எப்படி சிபிஆருக்குள்ள இருந்து எங்க வேணா ரிவர்ஸ் ஆகி மேல வரும்னு சொன்னனும், அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகும் போது எங்க வேணா நடுவுல ஸ்டக் ஆகலாம். அதனால இந்த ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம எடுக்காம அவாய்ட் பண்றது பெஸ்ட். So all 3 days we got one very good trade opportunity in Bank Nifty. So இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்டார்கேஜ் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து let me show you R1 previous day high breakout நடக்குது. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? R1 previous day high breakout, S1 previous day low breakout, high probable setup, let me take entry அப்படின்னு போவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து கிளியரா பிரேக் அவுட் நடக்குது. 5 minutesல வெரி புல்லிஷ், பட் 1 hourல வீக் புல்லிஷ்ன்றதை அது இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ 1 hourல வீக் புல்லிஷ் அப்படிங்கும் போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் டிசைடிங் யுவர் எக்ஸிட் லெவல்ஸ். ஏன்னா ட்ரெண்ட் புல்லிஷ் தான். ஆனா எனி டைம் ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா 1 hourல ட்ரெண்ட் வீக் புல்லிஷ், 1 hourலயும் எனக்கு வெரி புல்லிஷா இருக்கு அப்படின்ற பட்சத்துல the market will move with a greater momentum. ஸோ இதுக்காக நீங்க ஆப்ஷன் கிரீக்ஸ் பார்க்கணும், அந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலி இந்த டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணி யூ கேன் கெஸ் எனக்கு 1 hourல இந்த ஹர்டில்ஸ் தான் இருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அண்ட் எனக்கு ட்ரெண்ட் வீக் புல்லிஷா இருக்கு. ஏன் வீக் புல்லிஷ்ன்னு சொல்றோம் அப்படின்னா சிபிஆர் to R1 previous week high அந்த லெவல்குள்ளேயே இருக்கு. அது தாண்டினாதான் அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து ஒரு அக்ரெசிவ் ட்ரெண்டா போகும். until then அது வந்து ஒரு வீக்கான புல் ட்ரெண்ட். அப்ப அதுக்குள்ள இருக்கும்போது எனி டைம் the reversal may happen. So you should be very quick in deciding your target அப்படின்றதுனாலதான் அந்த வீக் புல்லிஷ்.
அப்ப ஈவன் தான் R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் நடந்தாலும் நீங்க குயிக்கா ட்ரேட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணணும். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து யூ ஹேவ் டு கிராஸ் செக் த ட்ரெண்ட் அப்படின்றது தான் அதுக்கான இன்டிமேஷன். ஸோ ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ன்றது தெரிஞ்சாலும் அது வீக்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பேஸ்ட் ஆன் தட் வி கேன் ஃபிக்ஸ் த டார்கெட். ஸோ அதனால தான் சிபிஆர் பேஸ்ட் என்ட்ரிஸ் எடுக்கிறச்ச ஒரு டைமும் ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்றது வேரி ஆகிட்டே இருக்கும். So this is all about today's video. From Monday to Wednesday opportunities பார்த்தாச்சு. What we can expect for the next 2 days of the week அப்படின்னா again the trend வந்து clearly bullish தான். Until and unless weekly CPRக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் we have to focus on the bull side. அது அக்ரெசிவா இருக்க போதா வீக்கா இருக்க போதா. So until and unless it is inside CPR to R1 previous week high, it is going to be sluggish. அதுவும் பிரேக் ஆகிறச்ச நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் தெரியும். ஆனா அதுக்கு மேல இருக்கிற லெவல்ஸும் நம்ம மார்க் பண்ணி எல்லாமே கிளியரா வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுன்றதும் இட் இஸ் வெரி கிளியர். ஓகே, ஸோ ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட். முஹூர்த் ட்ரேடிங்கான ஸ்டாக் லிஸ்ட் அண்ட் டைமிங்ஸ் அண்ட் என்னென்னலாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இட் ஆன் லைவ். ஸோ லைவ் வந்து சாட்டர்டே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock வந்து லைவ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபை மீ கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock வில் கனெக்ட் அண்ட் வில் டிஸ்கஸ் வாட் ஆர் ஆல் த ஸ்டாக்ஸ் வி கேன் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் பேஸ்ட் ஆன் த சிபிஆர் ஸ்டப்ஸ். டெக்னிக்கலாக என்னென்ன நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் முஹூர்த் ட்ரேடிங் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் மை கமெண்ட் செக்ஷன். நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டூ லைக் இட் அண்ட் டூ ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் கம்யூனிட்டி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வில் see you on the next video. Until then, bye, take care, happy trading.